This video is presented by Amman TRY 500 GOT TMT bars. ஐஜேகே வந்து அதெல்லாம் நடக்கும்போது இவ்வளோ சத்தமாக குரல் கொடுக்கல, இப்போ கூட்டணியில் பிரச்சனை வரும்போது தான் அதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தொடர்ந்து செஞ்சதுனால தான் அதை பிஜேபி விட்டு வெளியேற வேண்டியிருந்தது எனக்கு. ஸோ அங்கே சொல்கிறதுக்கு நான் பாராளுமன்றத்தில் இருந்தேன். நான் பாமக வந்து அவங்க கூட இருக்கிற அலையன்ஸ் இருக்கும் போது நாங்கள் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது நான் வெளியே வந்த ரீசனில் அதுவும் ஒரு காரணம். ஒரு காலத்தில் மோடி அலை இருந்து 2014 அது மாதிரி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அலை இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சி முறையும் அதே போல் அந்த இந்துத்துவாங்கிறத பெருசாக ஹிந்தி படிக்கணும், இந்துத்துவாங்கிறத பெரிய அளவில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ கூட என்னுடைய தேர்தல் தனிப்பட்ட தேர்தல் இருக்குது, எங்கள் கட்சியுடைய தேர்தல் இருக்குது. நான் வந்து டிஎம்கே தேர்தல் அறிக்கை சொல்லலை. பட் போன வாட்டி பிஜேபியில் நின்னீங்க, இந்த வாட்டி டிஎம்கே கூட்டணியில் டிஎம்கே சின்னத்துலேயே நிற்கிறீங்க. ஏன் இந்த மாற்றம்? டிஎம்கே கூட்டணியில் பாரிவேந்தர் அவர்கள் கூட தான் இன்றைக்கி இன்டர்வியூவில் கலந்துக்க போகிறோம். வணக்கம் சார். சார், பெரம்பலூர் தொகுதியில் நீங்கள் ஒரு சீட் நிற்கிறீங்க, பட் போன வாட்டி பிஜேபியில் நின்னீங்க, இந்த வாட்டி டிஎம்கே கூட்டணியில் டிஎம்கே சின்னத்துலேயே நிற்கிறீங்க. ஏன் இந்த மாற்றம்? நீங்கள் சொன்ன மாதிரி போன தடவை பிஜேபி கூட்டணி நின்னேன். அப்போ எனக்கு ஒரு தேசிய பார்வை இருந்தது. மரியாதைக்குரிய குஜராத் முதலமைச்சர் அந்த நேரத்தில் மிக நல்ல காரியங்களை எல்லாம் குஜராத்தில் செய்திருந்தார். அவர் வந்து பிஜேபியில் பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே அதை போல இங்கேயும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நாங்கள் வந்து ஆட்சி அமைத்து பல ஆண்டுகள் காத்திருந்தோம். நாங்கள் செய்கிற தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுறோம், தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்ய மாட்டாரா என்று காத்திருக்கிற அந்த நேரத்தில் அடுக்கடுக்காக பிரச்சனைகளை, தொந்தரவுகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருந்தார். உதாரணமாக 2016-17 பண மதிப்பிழப்பு, அதனால் ஏழை மக்கள் 500,000 வச்சுருந்தவங்களாம் பணம் போச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கடுத்து 17-18 ஜிஎஸ்டிங்கிற போது அதில் சிறு குறு வியாபாரிகள், தொழிலதிபர்கள், கடையில் இருக்க சாதாரண டீ கடைக்காரங்க கூட பாதிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆக தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா விதத்திலும் மோடி அவர்கள் நல்லது செய்யாமல் போனாலும் அவர்களுக்கு தொந்தரவுகளை, பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு வந்தார். அடுத்து 18-19 கஜா புயல் வந்தபோது இங்கே தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அது மாதிரி 4 மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் இவர் நேரடியாக வந்து பார்க்கவும் இல்லை, ஆறுதல் சொல்லவும் இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிப்பதாகவே நான் பார்த்தேன். ஆக புறக்கணிக்கப்பட்ட ஒரு கட்சி, இந்த மாதிரி ஒரு கட்சி புறக்கணிக்கிறது, பிரதமர் புறக்கணிக்கிறார் தமிழ்நாட்டை. அப்படிப்பட்ட ஒரு தோழமையோடு நான் எப்படி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியும்? பட் கேள்வி என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதெல்லாம் வந்து நிறைய தப்பு நடந்தது, நிறைய கட்சிகள் சொல்கிறாங்க. பட் ஐஜேகே வந்து அதெல்லாம் நடக்கும்போது இவ்வளோ சத்தமாக குரல் கொடுக்கல, இப்போ கூட்டணியில் பிரச்சனை வரும்போது தான் அதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இல்லை ஐஜேகே நடக்கும்போது சொல்கிறதுன்னு கிடையாது. அந்த நேரத்தில் அவங்க தொடர்ந்து செஞ்சதுனால தான் அதை பிஜேபி விட்டு வெளியேற வேண்டியிருந்தது எனக்கு. ஸோ அங்கே சொல்கிறதுக்கு நான் பாராளுமன்றத்தில் இருந்தேன். நான் என்னுடைய கருத்துக்களை நான் மக்கள்கிட்ட தான் பகிர்ந்துக்க முடியும். நான் எந்த பதவியிலும் எந்த நேரத்தில் இல்லை. அதனால் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. அதனால் எப்போ வந்து அந்த சொல்ல முடியுமோ அந்த தான் சொல்ல முடியும். அதுதாண்டி இன்னொரு ரீசன் கொடுத்துருந்தது என்ன அப்படின்னா, பாமக வந்து அவங்க கூட இருக்கிற அலையன்ஸ் இருக்கும்போது நாங்கள் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் அந்த ஒரு இது? அது நான் வெளியே வந்த ரீசனில் அதுவும் ஒரு காரணம். பாமக தொடர்ந்து தனிப்பட்ட முறையில் எனக்கும் அதே மாதிரி எங்கள் குடும்பத்துக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார்கள். நாங்கள் ஒரு சில நேரத்தை கூட எங்கேயும் நாங்கள் கல்லூரிக்காக, பல்கலைக்கழகக்காக நாங்கள் வந்து அபகரிச்சிடல.
நியூஸை கிரியேட் பண்ணுறதுக்காக 350 கோடி மதிப்புள்ள ஏரியை அவர் எடுத்துக்கொண்டாருங்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய தவறான. அதே மாதிரி பல விஷயங்களில் 2016 ஒரு எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம் பல்கலைக்கழகத்தில் இருந்து மெடிக்கல் காலேஜ் சம்மந்தமாக இவர் தான் அவங்களை தூண்டி விட்டு இதை பெருசு பண்ணார் அவர். ஆக பல விதத்திலும் அவர் எங்களுக்கு நீண்ட காலமாக தொந்தரவு கொடுத்தாலும் கூட இது கடைசி காலத்தில் ரொம்ப அதிகமாக தொந்தரவு கொடுத்தாரு. அதனால் அவர் இருக்கிற இடத்துல அவங்க அந்த ஸ்டேஜில் நம்ம இருக்க முடியாது, அவரோடு நம்ம சேர்ந்து பிரச்சாரம் பண்ண முடியாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அது ஒரு காரணம். பிஜேபி கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகளோட சப்போர்ட் நிறையா அளவுக்கு பிஜேபிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, ஏடிஎம்கேக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்ற மாதிரி தான் கருத்து கணிப்புகளில் சொல்கிறாங்க. பட் அதே விதத்தில் இந்த பக்கம் கூட்டணியில் பார்த்தோம்னா கூட்டணி கட்சிகள் கிட்ட பெரிய வாக்கு வங்கி கிடையாதுன்ற ஒரு இது வைக்கிறாங்க. அப்போ கூட்டணி கட்சிகள் கிட்ட பெரிய வாக்கு வங்கி இல்லாத பட்சத்தில் டிஎம்கே எதுக்கு இத்தனை கட்சிகள் கூட அலையன்ஸ் வச்சுருக்கு, முக்கியமாக ஐஜேகே கூட? காரணம் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒவ்வொருத்தரும் அனலைஸ் பண்ணுறாங்க. இப்போ ஐஜேகே பற்றி சொல்லும்போது கட்சி இருக்கிறது, கட்சியை நடத்துவருடைய பின்புலம் சரியாக இருக்கிறது, அவருக்கு மக்கள் அவரை விரும்புகிறார்கள், அது பாராளுமன்ற தேர்தலில் அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அவங்கள என்னை ஏற்றுக்கிறாங்க. நான் அங்கே போனேன். மற்றபடி பெரிய வாக்குகள் அல்லது குறைஞ்ச வாக்குலாம் ஒரு காலகட்டத்தில் எல்லா நேரங்களும் உண்மையாகிறதில்ல. சில நேரங்களில் இப்போ ஓகோண்டு இருந்தவங்கலாம் டக்குன்னு போயிடுறாங்க. ஒரு காலத்தில் மோடி அலை இருந்து 2014 அது மாதிரி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அலை இருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சி முறையும் அதே போல் மைய அரசினுடைய தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யாத ஒரு நிலையும் இருக்கிற போது திமுக உறுதியாக வெற்றி பெறும் அப்படிங்கிற நிலை தான் இன்றைக்கி இருக்கிறது. வெற்றி பெறுறது மட்டும் பெரிய எண்ணிக்கை வெற்றி பெறும் தான் இருக்கிறது. ஆகவே இவர்கள் நினைக்கிற மாதிரி அவருக்கு ஓட்டு இருக்குது, இவருக்கு ஓட்டு இருக்குது, அதனால் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகாது. இப்போ எல்லா கருத்து கலந்துக்குமே 30-35 வரைக்கும் திமுக போகும்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் சொல்கிற அந்த வாக்கு வங்கிங்கிறது நிரந்தரம் அல்ல. அதுவும் குறிப்பாக யாரோட சேர்றாங்களோ அது நிரந்தரம் அல்ல. பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம்னா வெறும் 60 விழுக்காடு தான் லிட்ரஸி ரேட் இருக்குது. நீங்கள் ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூட் வச்சுருக்கீங்கன்றனால ஸ்பெசிஃபிக்காக உங்களையும் கேட்க வேண்டிய இந்த டிஸ்ட்ரிக்டில் எதுக்கு சார் லிட்ரஸி ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதை ஏன் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணாமல்? இது ஒரு பொதுவாகவே இது பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி ஒரு பின்தங்கிய ஒரு பாராளுமன்ற தொகுதியாக கருதப்படுகிறது. அது காரணம் சொன்ன மாதிரி கல்லூரிகள் போதும் அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி மக்களுக்கு அடிப்படையிலேயே பொருளாதார வசதி குறைச்சலாக இருக்குது, வேலை வாய்ப்பும் குறைச்சலாக இருக்குது, தொழிற்சாலைகள் இல்லை. இதுவே ஒரு நீண்ட காலமாக இப்படி இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ரயில் பாதையே இல்லை. ஆக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இது பெரிய திட்டங்களை போட்டு அதன் மூலமாகத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாராளுமன்ற தொகுதியை எல்லா வகையிலும் உயர்த்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் வெற்றி பெற்று வருகிற அந்த நேரத்தில் உறுதியாக இதையெல்லாம் செய்வேன் என்று நான் முயற்சி செய்வேன். இப்போது சென்ட்ரல் லெவலில் காங்கிரஸ் ஏன் வரணும், ஸ்டேட் லெவலில் டிஎம்கே ஏன் வரணும், இந்த தொகுதியில் நீங்கள் ஏன் வரணும் அப்படின்னு ஒரு ப்ரீஃபாக? சென்ட்ரலில் ஏன் காங்கிரஸ் வரணும்னா பிஜேபி ஆட்சி 5 ஆண்டுகள் நடந்தது. 5 ஆண்டுகளில் இன்றைக்கு பொருளாதாரம் வளரும் என்று எதிர்பார்த்த நிலையில் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. அதுக்கு பதிலாக கொள்கையெல்லாம் அடிப்படையில் அந்த இந்துத்துவாங்கிறத பெருசாக ஹிந்தி படிக்கணும், இந்துத்துவாங்கிறத பெரிய அளவில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது மக்கள் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் அது மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. அதே மாதிரி தான் குறிப்பாக தமிழ்நாட்டு பகுதியில் பார்த்தாலும் இந்த மாதிரி கஜா புயலுக்கு எந்த நிவாரணங்களும் பெருசாக கொடுக்கல அவங்களுக்கு. அதனால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கவில்லை. ஆகவே மக்களை ஆதரிக்காத நேரத்தில் மக்கள் நம்ம கட்சி தமிழ்நாட்டு நடத்துகிற நேரத்தில் அப்போ தமிழ்நாட்டு மக்கள் அதை விரும்பவில்லை, அதை நம்ம செய்ய வேண்டியிருக்கும். அதனால தான் அதை ஆரம்பிக்கவில்லை, அதை ஆதரிக்கலை. எதை பிஜேபியை அல்லது டெல்லி அரசு பிஜேபி ஆட்சி அமைப்பை நான் விரும்பவில்லை. காங்கிரஸ் இதெல்லாம் பன்முகத்தை அவங்கெல்லாம் ரொம்ப ஆதரித்து இது பண்ணுறாங்க. யார் இந்த சொந்த மதத்துலேயோ அவங்க என்ன கடைப்பிடிக்கிற கலாச்சாரத்துலேயோ உணவு உடையிலே எதுவும் இன்சிஸ்ட் பண்ணுறது கிடையாது. ஆகவே அது அப்படி தான் இருக்குன்னு சொல்லி அது காங்கிரஸ் வர வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஸ்டேட் லெவலில் பார்த்திங்கன்னா அதிமுக ஆண்டு கொண்டு இருப்பதாக எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவர் ஆளுவது அங்கே டெல்லியில் இருக்கிற மோடியின் விரல் அசைவுக்கு நடக்கிற ஆட்சி. ஆக இவர்கள் ஏன் இதை ஏன் அப்படி ஒத்துக்கணும்?
மெஜாரிட்டி இருக்கா சொல்கிறாங்க, அப்போ தான் ஆள முடியும். இருந்தாலும் ஏன் இவங்க அதை ஒத்துக்கிறாங்கன்னா இவங்களோட குற்ற உணர்வு. இன்றைக்கு பெரிய அளவில் தமிழ்நாட்டில் ஊழல் நடந்து விட்டதுங்கிறது எல்லாரும் பேசுகிறாங்க. ஏன் அங்கே சேர்ந்திருக்கிற இது பிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சியிலே ஒரு 10-20 பக்கத்தில் புஸ்தகம் போட்டு கொடுத்தாங்க. இந்த அமைச்சர், இந்த பிரதமர் அமைச்சர், இது மாதிரி எல்லோரும் யார் யாரும் எவ்வளோ இப்போ வாங்கியிருக்காங்க போயிருக்காங்க, அதனால் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கூட அங்கே போய் கவர்னர்கிட்ட இது கொடுத்தாங்க. ஸோ அந்த வகையில் அமைச்சர்கள் ஒரு க்ளீன் ஹேண்டாக இல்லாதனால, அது குற்ற உணர்வு இல்லாதனால, பல கேசஸில் இருக்கிறதுனால நம்ம இந்த நேரத்தில் கொஞ்சம் அசந்தாலும் அவங்க நம்ம டாப்பல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நோக்கத்துக்காகத்தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சேர வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருந்தது. ஆகவே அப்படி ஒரு அடிமை அரசாக தமிழ்நாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது தான் என்னுடைய பார்வை. ஆகவே அந்த அரசு எப்படி டெல்லியில் போகணும்னு சொல்கிறோமோ ஒரு மதவர நோக்கத்துக்காக, அதே மாதிரி இதுவும் போக வேண்டிய அரசு தான் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த தொகுதியில் என்னை விட தமிழ் மக்களுக்கு, இளைஞர்களுக்கு, படித்தவர்களுக்கு அதிகமாக சேவை செய்தவர்கள் இந்த நிச்சயமாக நான் யாரும் இல்லைன்னு உறுதியாக சொல்ல முடியும். நான் அரசியலுக்கு வேணால் 8 ஆண்டு ஆயிருக்கலாம். 40 ஆண்டு காலமாக இந்த நான் சார்ந்த கல்வி, அதே போல் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு, மருத்துவம் வகையில் பெரிய அளவில் செஞ்சுருக்கேன். ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது 3000 பேர்த்துக்கு நாங்கள் மருத்துவம் பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 1500 பேருக்காக மோர் தென் தட் நாங்கள் இலவசமாக தான் பண்ணுறோம். எல்லா ஊர்களிலிருந்து அதை பயன்பெற்று கொண்டு போகிறார்கள். அதே மாதிரி தான் பெரம்பலூர் தொகுதியும் இருக்குது. அதனால் எல்லா வகையிலும் இவளுக்கு இந்த மக்களுக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் மருத்துவத்திலும் இப்போ நீண்ட நாள் உதவி செய்து கொண்டிருக்கிறேன். நான் அரசியலுக்கு வரணும் இல்லையோ அந்த கற்பனைலாம் கிடையாது, அதை தெரிஞ்சுட்டுருக்கேன். ஸோ அந்த பகுதியில் இருக்கும்போது கண்டிப்பாக என்னை தவிர அவங்க யார் இதுக்கு இந்த அளவுக்கு யார் செஞ்சுருக்காங்க பாருங்கள், இந்த அளவுக்கு யாரும் செய்யலை, இந்த அளவுக்கு செய்யலை. இப்போ கூட என்னுடைய தேர்தல் தனிப்பட்ட தேர்தல் அறிக்கை, எங்கள் கட்சியுடைய தேர்தல் அறிக்கை, நான் டிஎம்கே தேர்தல் அறிக்கை சொல்லலை, என்னுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த பெரம்பலூருக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 50 பேர் வீதம், 6 சட்டமன்ற தொகுதிக்கு 300 பேருக்கு உயர்கல்வி படிக்க கட்டணம் இல்லாமல் நான் ஏற்பாடு செய்வேன். 300 பேர், ஆண்டுக்கு 300 பேருக்கு உயர்கல்வி, அது பிஏ இருக்கலாம், வேறு ஹையர் எஜுகேஷனாக இருக்கலாம், அவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் நான் படிக்க ஏற்பாடு செய்வேன். அது பெரிய ரன் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு, படித்தவர்களுக்கு ஆண்டுக்கு 300 பேருக்கு, இன்னும் 300 பேர் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்திலேயே வேலை கொடுப்போம். ஸோ இதெல்லாம் யாரும் சொல்கிறதில்ல. இப்போ தனிப்பட்ட முறையில் இதை அரசாங்கத்து பணத்தை எடுத்து அது வாங்கி அப்புறம் அது பியூராக இருக்கணும், அதுவே கூட அந்த மாதிரி இல்லை. அதாவது அவர் தன்னிறைவை பெற்றவன், எனக்கு ஒன்றும் இதாக கிடையாது, இனிமேல் எனக்கு ஒன்றும் சம்பாதிக்க ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு இந்த மாதிரி நம்ம அளவுக்கு செஞ்சுருக்கோன்னு சொன்னால் இந்த தொகுதியில் வேறு யாராவது செஞ்சுருக்காங்களா இருந்தால் சொல்லுங்கள். இந்த டைட்டான ஷெடியூலில் எங்களுக்காக டைம் ஒதுக்கி ஒரு நல்ல இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே. This video is presented by Amman TRY 500 GOT TMT bars.